வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட்டு ஸ்போர்ட்டி லுக்கிங் 125cc ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸு, நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இந்த லிஸ்டிங்கில் வர எந்த ஒரு ஸ்கூட்டாவது நிச்சயமாக உங்களுக்கு சூட் ஆகும். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் முடியும் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அம்சமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய டியோ 125. ஆமாங்க, ஹோண்டா டியோ பற்றி நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு கேம் சேஞ்சர், அது இல்லாமல் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள். எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா மோட்டர் சைக்கிள் கிடையாது, சாரி ஸ்கூட்டர்னால் அது நிச்சயம் நம்ம ஹோண்டாவுடைய டியோனே சொல்லலாம். அதோடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த ஹோண்டாவுடைய டியோ 125. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் டோன்ன்றது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அதனால் ரோடு அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்கள உங்களுக்கு குறை இல்லை. இல்லாமல் உங்களுக்கு ஹோண்டாவுடைய ஒரு பில்ட்டுன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு பில்ட்டு குவாலிட்டி அதை மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்து லேஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சுங்க, ஒரு 123.92cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபீர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.19 bhp வரும், 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர்ஸில் இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப 45 to 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கலான்றப்போ மைலேஜ்லையும் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் இருக்குது. பட் மைலேஜில் இது பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகேவான ரேஞ்ச். பெஸ்ட்டான ஸ்கூட்டர்ஸ் நம்மளுடைய லிஸ்டிங்கில் அப்படியே ஃபர்தராக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு 47 kmpன்ற மாதிரி ஒரு டீசெண்டான மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக நிச்சயமாக இது ஒரு இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் இப்படி ஒரு தலைக்குன்னு பார்த்தா வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு 105 kg தான். சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல. பட் நல்ல ஒரு லோயஸ்ட்டான சீட் ஹைட்டு, நிச்சயமாக ஷார்ட் ரைடர்ஸுக்கு கேப்பபிளான ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஆன் ரோட் ப்ரைஸையும் பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,10,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,16,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோவுடைய ஜூம் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பார்க்காத மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு புது மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரியலி ரோடு அப்பியரன்ஸில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல் எல்இடி கொடுத்துட்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி போதுமான லெவல் ஃபீச்சர்ஸ் வந்துடுது. என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபீர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 9.86 bhp and 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. ஓவராலாக பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஒரு பிஹெச்பி இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குன்றதுல உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 46 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிளுமே ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு 45 to 50 kmpl அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்றப்போ மைலேஜில் இவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே டோட்டல் வெயிட் 120 kg, சீட் ஹைட்டு 777 mm கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு சீட் ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் இந்த செக்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகாத மாதிரி. சூட் ஆகாதன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி வெயிட் அதிகம். 120ன்றது ஸ்லைட்லி கம்பேரிட்டிவ் அதாவது ஸ்கூட்டர்ஸ்னு பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டு கூட. அதே மாதிரி சீட் ஹைட்டும் 770ன்றது கொஞ்சம் கூட தான் வருது. பட் இருந்தாலும் ஓகே, ரொம்பலாம் ஹைட்டு கிடையாது, கொஞ்சம் கூட. அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். ஆக மொத்தத்தில் பண்ணிடுவாங்க. ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 1,01,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,10,000 முடியுது. இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்து ப்ரைஸிங் என்னை பொறுத்தளவுக்கு இது மாதிரி ஒரு சூப்பர் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வச்சுருக்காங்கன்றப்ப ரியலி இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்கூட்டரை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட NTORQ 125. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு
ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள்னால் அது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான். பட் ஆனால் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. அது வந்து இந்த வெஹிக்கிளோடைய நேச்சுரலான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸு. அந்த ஒரு சில விஷயங்களுக்காக தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு. அது என்னன்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு டிசைனு. அது இல்லாமல் ஃபீச்சர் செட்டப்லேயும் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள் கிட்ட தான் இருக்குது. ஆமாங்க, உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு டிவிஎஸோட ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் அந்த ஒரு ஃபீச்சர் கொடுத்து உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து டிஎஃப்டிலையும், ஒன்று வந்து நார்மல் எல்சிடிலையும். அந்த டிஎஃப்டியில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டிக்கான டீட்டெயில்ஸ் காமிக்கும். இன்னொன்றில் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு ஸ்பீடு, ஃபியூல் கேஜ் அதை மாதிரி கொடுத்துருக்க மாதிரி வேறு லெவலான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்கூட்டரில் நிறையவே இருக்குது. அது இல்லாமல் ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா அந்த உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறது, அதை மாதிரி ஒரு சில விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. ஃபீச்சர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு ரேஞ்சு இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.8 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 9.25 பிஹெச்பி அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுப்பா, இந்த ஒரு 125 சிசி ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 48 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு மைலேஜில் இந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் ஆவரேஜ் தான். மைலேஜ்லாம் ஒன்றும் பெருசாக நீங்கள் எதிர்பார்த்துட முடியாது. மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஹையான வெஹிக்கிள், கொஞ்சம் மைலேஜ் யூஸ்வலாக கம்மியாக இருக்கிறது யூஸ்வலான விஷயம் தான். எல்லாமே இதனுடைய ரிஃபைன்மெண்ட்டும் ரொம்ப ரிஃபைண்டாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நல்ல மெயின்டெனன்ஸ் தேவை. அப்போ தான் இந்த வெஹிக்கிள் நல்ல லாங் லைஃப் வரும். பட் எல்லாம் நான் இதுக்கு ரிஃபைன்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ரொம்பலாம் டவுட் பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, சரி ஓகே. ஆக மொத்தத்தில் இந்த வெஹிக்கிளோட இந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் பற்றி பார்க்கணும் இல்லையா? பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பீரியட் வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 118 kg, சீட் ஹைட்டு 770 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,08,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமோடைய ரேஸ் ZR 125 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைன், அதுக்குள்ளே ஒரு வேறு லெவலான மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுக்கு ரீசன்னு பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைனை பற்றி பார்த்துருவோமா? டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கில் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டான்ஸில் வரக்கூடிய ஒரு அவரோட அப்பியரன்ஸோடு இருக்குன்றதுனால உங்களுக்கு ஓவராலாக வெஹிக்கிளோட டிசைனில் குறைன்னு சொல்லும்படி இதில். பட் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, ஓவரால் டிசைன் பார்க்க நல்லா இருக்குது, சிம்பிளாக சொல்லணும். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு ஸ்மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவரும் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாங்க. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 பிஹெச்பி அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. பட் போகுது பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் ஓகே, சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 51 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓனர் ரிப்போர்ட்டட். பட் இன்னும் ஒரு சில பேர் இந்த யமஹா தரப்புலேருந்து மைலேஜ் ஈவெண்ட் அது இதெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த இடத்தெல்லாம் இந்த ஒரு ஸ்கூட்டரை வந்து பர் லிட்டருக்கு 90-100 கிலோமீட்டர்லாம் போய் இருக்குது. பட் ஆனால் அது நம்ம எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன்னா நம்ம எல்லாரும் ஓடுற ரைடிங் ஸ்டைல் வேறு, நம்மளுடைய ரோட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்மளுடைய என்வாய்மெண்ட் கண்டிஷனு, இதை மாதிரி நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணி தான் அது ஒரு வெஹிக்கிளோடைய மைலேஜ்ன்றது இருக்குது. அது வந்து அது மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணி அதுக்காகவே ஓட்டுறாங்கன்றப்போ மைலேஜ் அது மாதிரி சூப்பராக தரலாம். அதுக்கேற்ற ஒரு இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுடைய டே டு டே யூசேஜில் இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான மைலேஜ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குமானா டவுட்டு தான். பட் நம்ம ஆவரேஜாக நிச்சயமாக ஒரு நல்ல மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ட்ரம் ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி இந்த ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக்கு யூபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 99 kg, சீட் ஹைட்டு 785 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 91,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி ப்ரைஸிங் விஷயத்தையும் என்ன பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் எடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஆஃப்டர் ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் பேசிக் மாடல் 1 lakhக்குள்ளேயே வருதுன்றப்ப ரியலி ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது இந்த ஒரு யமஹா ரேஸ் ZR 125. சரி வாங்க இந்த லிஸ்ட்டிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்கூட்டரை பார்ப்போம்.
எந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட அவென்யன்ஸ் 125. இந்த ஸ்கூட்டர் பொறுத்தளவுக்கு நம்ம முன்னாடி பார்த்த Yamaha ரேல இருந்த டிஸ்அட்வான்டேஜ் நம்ம டிவிஎஸ் என்டார்க்கில் இந்த 2 டிஸ்அட்வான்டேஜஸும் டிசால்வ் பண்ணி வந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடல். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன், உங்களுக்கு டிவிஎஸ் என்டார்க் மாதிரியே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டைலிங்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அது இல்லாமல் ஃபீச்சர் செட்டப்லையும் குறை இல்லாத மாதிரி ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 124.3 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 8.58 பிஹெச்பி அண்ட் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து கிடைக்குது. அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்லையும் சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சு. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றதும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சு. ஏன்னா சுசுகி ஜாப்பனீஸ் பில்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் எந்த அளவுக்கு இருக்குன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டாகவே வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 106 kg, சீட் ரேட்டு 780 mm. அப்படின்றப்போ ஓவராலாக ஒரு நல்ல பேக்கேஜாகவே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிள் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது, பிரேக்கிங் பைட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் எனக்கு வெஹிக்கிளில் நல்லாவே ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்குன்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,05,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,07,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5 உங்களோட ஃபேவரட் தான் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.